இப்ப புரியுதா? கொஞ்சமாவது உனக்கு புரியுதா புரியலையா? எல்லாமே உன்னாலதான். என்ன கௌதம் என்னால? தேவையில்லாம என்ன திட்டிட்டு இருக்க கௌதம், நான் என்ன பண்ணேன்? பேசாம இருந்துரு அன்பு. எனக்கு நான் ஏதாவது சொல்லிடுவேன். அப்புறம் தேவையில்லாம நீ கோச்சுக்குவ, தேவையில்லாம நமக்குள்ள சண்டை வரும். அதுக்காக நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாத்துக்கோ. எங்க வரட்டும், சண்டை வரட்டுமே, சண்டை போட பார்க்கலாம். ஓவரா பேசுறா. என்ன என்னால? உங்க அம்மா இருக்க முடியாதுன்னு போறதுக்கு நான் என்ன செய்ய? எல்லாரும் போறவங்கள இருங்க இருங்க, என்னைய பாத்துக்கோங்க, என் குழந்தைய பாத்துக்கோங்க, என்னைய பாத்துக்கோங்க, என் குழந்தைய பாத்துக்கோங்கன்னு கூப்பிட்டுட்டா இருக்க முடியும் அவங்களால? எல்லாரையும் நானே இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டு போ. என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும். நீயும் இங்க இருக்க முடியாதா? கிளம்புப்பா. நீயும் போறதுனா போ, நான் பாத்துக்கிறேன். என்னோட குழந்தைய நான் எப்படியோ பாத்துக்கிறேன். சரியா? போறதா இருந்தா போ. வீட்டுல போய் தூங்கணுமா நல்லா? கிளம்பு போ. என்ன என் பிள்ளை தானே இது? உன் பிள்ளைன்னு அக்கறை இருந்தா இரு, இல்லைன்னா நீ கிளம்பி போயிட்டே இரு. அறிவு இருந்தா பேசுவியா நீ இப்படிலாம்? சொல்லு, அறிவு இருந்தா இப்படி பேசுவியான்னு கேட்டேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? அது சரி, இந்த நேரத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் அம்மா கூட இருந்தா பரவாயில்ல, தான் அம்மா கூட இருக்கணும், அம்மா இருக்கணும்னு நினைப்பாங்க. உனக்கு அந்த நினப்பு இருக்கா? சொல்லு, உனக்கு அந்த நினப்பு இருக்கா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ சொல்றீல்ல இவ்வளவு தூரம், பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம போய் பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சு அவங்க வந்தாங்களா? ஓ, நீ வச்சிருக்க வாஞ்சலையில அவங்க வேற குழந்தை பிறந்துச்சுன்னு வந்து உன்னைய பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? எனக்கே அவ்வளோ கோவம் வருது ஓ மேல, அவங்களுக்கெல்லாம் கோவம் வராதா என்ன? இங்க பாரு அன்பு, ஃபைனலா சொல்றேன். கால் பண்ணி உன் அம்மா கிட்ட குழந்தை பிறந்துட்டுமா வாம்மா ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூப்பிடு. தன்னால அவங்க வந்துருவாங்க. நீ எப்போ பேசுவ எப்போ பேசுவேன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அன்னைக்கு உன் அப்பதான் அதுவே உடம்பு சரியில்லாம இருக்கு, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்க இருந்து அது ஒடியாருது. நீ கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணிய அன்பு அவங்களுக்கு. ஏன் இங்க வந்தா கிளம்பிடு அப்படிங்கிறா? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். கௌதம், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் நிறுத்துறியா? எனக்கு எல்லாம் தெரியும். யாரும் என்னையும் பார்க்க வேணாம், என் குழந்தையும் பார்த்துக்க வேணாம். என்னை நானும் பார்த்துக்கிறேன், என் குழந்தைய நானும் பார்த்துக்கிறேன். சரியா? நீ போறதா இருந்தா போ, வெளில போ. ஆனா உனக்கு இருக்க திமிரு மாதிரி யாருக்குமே இல்லடி. என்னமோ பண்ணி தொலை. நிஜமா நான் போக தான் போறேன். போறதா இருந்தா போ, யார் வேணும்னா? அடைச்சி வாய் மூடு. இங்க பாரு கௌதம், திரும்ப திரும்ப சொல்றேன், யாரும் என்ன பார்த்துக்க வேணாம். நீ போறதா இருந்தா போன்ட்டேன். எதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசின கண்டபடி திட்டிடுவேன் கௌதம். போயிடு, வெளில போ. சரி சரி, ரொம்ப ஓவரா கத்தாத சரியா? நானும் போயிட்டேன்னா நீ அவ்வளோதான், அதை நினைச்சுக்கோ முதல்ல. என்ன அவ்வளவுதான்? அதெல்லாம் என்னால என்னை பார்த்துக்க முடியும். நீ கிளம்பு. வாயை மூடிட்டு இரு, நான் போயிருவேன் அப்புறம். போன் தான் உன்னை சொல்றேன். சரி சரி, போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரவா? நீ எதுவும் எனக்கு வாங்கிட்டு வர வேணாம். ரொம்ப கோவப்படாத. சரி, ஒருதான் சாப்பாடே போயிட்டு வாங்கிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சு. அம்மா, காலையில தான் வருவேன், இப்ப வரமாட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படிம்மா வந்த? நீங்க ரெண்டு பேரும் தான் ஃபோன் பண்ணிட்டு ஒரே சண்டை கூத்தாட்டம். நீ பண்ண வேலை, அம்மா நீ வாமான்னு ஒரே அழுக. கௌதம் அண்ணன் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நீ பேசுனத. நீ வந்தாதாம்மா தூங்குவே, இல்லைன்னா பேய் கனவு வரும், அது வரும் இது வரும்ட்ட. அப்புறம் நான் என்ன பண்ணேன்? கௌதம் அண்ணன் அன்பக்காவும் போங்க போங்கன்னு ஒரே இது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். பரவாயில்ல கௌதம், நான் போலடா, நான் காலையிலேக்கு போறேன்டா, அவளுக்கு சும்மா அப்படி தாண்டி எப்போ பார்த்தாலும் பண்ணுவாளுவ. அப்புறம் உங்க சித்தப்பா வந்துட்டு அவளுக்கு பாட்டுக்கு இருப்பாளுகடான்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்க மாட்டேன்ட்டு. அப்புறம் இனி என்ன பண்ண சொல்ற? அவன் போச்சுத்தி அதுக்கு அடிச்சுட்டு கிடக்குங்க. அந்த பிள்ளை தூங்க முடியாதுன்னு அழுகுது, நீ போச்சுத்தின்ட்டா. அதனால சரின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேம்மா. அம்மா, நான் கூப்பிட்டதுனாலதான் வந்தியாம்மா? ஆமா ஆமா, இவளை இன்னைக்கு அடிச்சு நொறுக்கியிருப்பேன். நல்ல வேலை நீ வந்துட்டம்மா. ரொம்ப திமிரு பிடிச்சு ஆடுறாம்மா இவ. நீ இருந்தா கொஞ்சம் அதட்டிட்டே இருப்ப, என்ன பம்பளுத்துட்டே இருக்கா. ஒட்டடை குச்சி, ஈ குச்சி, அந்த குச்சி இந்த குச்சின்னு சொல்லி. சும்மா இருங்கடி, இவளுக்கு சண்டே பஞ்சாயத்து தீர்க்க முடியலக்கா. நானும் கத்தாதடி, பிள்ளை வேற தூங்குறாக்கா, கத்தாதியடி எந்திரிச்சிருவாம்பே. அப்ப சத்து நேரம் அமைதியா எழுதிட்டு இருப்பாளுவ. எப்படிதான் எங்க இருந்துதான் அந்த சண்டை வந்து மண்டுமோ தெரியல. அப்புறம் பார்த்தா கத்த ஆரம்பிச்சிருவாளுவக்கா. பிள்ளை தூங்கும் போது யாரும் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேனே, அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம்? தூங்கிட்டு இருக்குதுன்னு சித்தி சொல்லி இருக்கிறா, திரும்ப திரும்ப கத்துனீலாடி. இல்லம்மா, ஐசக்கா தான்.
சித்தி நீங்களே சொல்லுங்க. அவகிட்ட நான் சண்டை போட்டேனா இல்லை அவ என்கிட்ட சண்டை போட்டாளா சித்தி? நீங்க வந்து நடுவர், தயவு செஞ்சு சொல்லுங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க சித்தி. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல சாமி, 2 பேரும் தான் சண்டை போட்டீங்கன்னு நான் சொல்றேன். சரி அதை விடுங்க. அக்கா அன்பு எப்படி இருக்கா? அப்புறம் யாருக்கா அவளை பாத்துக்கிறது? ஏக்கா அப்படி பண்றா? ஏம்மா இந்த முல்லை மாதிரி யாருமே இல்லம்மா அருவி. ஏக்கா அப்படி சொல்ற? எப்படிக்கா மனசு வருது வீட்டுக்கு வர? நம்மளோட மருமக இப்படி டெலிவரி ஆகி இருக்கிறா. சரி ஓகே, அவங்க அம்மா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க அப்பத்தா இருந்தா கூட பரவாயில்ல. அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் வெறுத்துட்டு நாம தான் உலகம்னு சொல்லி நம்ம வீட்டிலே இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது எப்படிக்கா ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வீட்டுக்கு போக மனசு வரும்? அந்த பிள்ளையை யார் பார்த்துக்கிடுவா? குழந்தைய யார் பார்த்துக்கிடுவா? அவளை யார் பார்த்துக்கிடுவா? அவளால் இப்போதைக்கு கொஞ்சம் எழுந்து உட்காந்து தூக்கி ஒன்றும் பண்ண முடியாது இல்லைக்கா. கொஞ்சம் யாராவது இருந்தால் தானக்கா நல்லா இருக்கும். ஏம்மா அருவி, உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அன்புக்கு தெரியலையே. நானும் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனால் மாமா செம்ம திட்டுமா அருவி. சண்டை போடுறாரு, போகக்கூடாதுடி போகக்கூடாதுடி. எனக்கு தூக்கம் வராது இங்கே, எனக்கு ஆஸ்பத்திரியில் முடியாமல் வந்துடும், அப்புறம் என்னைய யார் பார்க்கறது, என்னைய யார் வைக்கிறதுன்னு சரியான பேச்சுமா. அப்பா இப்படி ஒரு மனசையே நாட்டில் போனாலும் நான் பார்த்தது இல்லைம்மா. அப்புறம் எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. மல்லிகா நீ இருடிங்குது. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நின்னேன். அப்புறம் பார்த்தா பொடுன்னு போயிருச்சு சாமி. யாரா சண்டை போடுங்க என்னமோ பண்ணுங்கன்னு. எனக்கே இவ்வளோ கோவம் வருது. மாமாக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் இல்லக்கா? கோவமா அவருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் சரியான கோவத்தில் போயிட்டார். அப்புறம் கௌதம் தான் இருந்தியான். நான் இப்படி சொன்னாலா, இப்படி சொல்கிறாடா தம்பி, ஸோ அவளுக்கு அப்படி தண்டை பண்ணுவாளுக்கு. அப்புறம் சித்தப்பா வந்தோடனே தூங்கிடுவாள்வடா, நான் காலைல போகிறேன்டான்னு கேட்க மாட்டேன்ட்டாமா. ஏக்கா இந்த அருவிக்கு இப்போ கூட வாக்கா நம்மளோட அம்மா ஞாபகம் அப்பத்தா ஞாபகம் வரல. என்னக்கா இவ்வளோ மோசமாக இருக்கா? ஒரு ஃபோன் பண்ணி மா ஆஸ்பத்திரி வாம்மா, அப்பத்தா ஆஸ்பத்திரி வா அப்பத்தா அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஓடோடி வந்துருவாங்கல்ல அவங்க. எப்படா இவ பேசுவா வரலாம், எப்பவா இவ பேசுவா வரலான்னு தானே காத்துட்டு இருக்காங்க. ஏக்கா இவளுக்கு அது மட்டும் புரிய மாட்டேங்குது. நமக்கு கஷ்டமா இருக்குக்கா அவங்க சூழ்நிலை நினச்சி. இப்போ கௌதம் என்னதான் இருந்தாலும் கௌதம் ஒரு பையன், குழந்தைய பாப்பானா அவளை பாப்பானா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? என்னதான் தெரியும்? துணி யார் துவைச்சு கொடுக்கறது? குழந்தையோட துணி, அவளோட துணி. பாவம் இல்லை கௌதம். இவளுக்கு ஏக்கா அப்படி பண்ணுறா? இவளுக்கெல்லாம் பட்டாதாக்கா புத்தி வருமே. கௌதம் எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஐயோ என்ன அருவி பண்ணுறதே? நாமளும் சொல்லி பார்த்தாச்சு, அவள் கேட்குற மாதிரி தெரியல. ஐயோ கடவுளே, என்னமோ பண்ணட்டும். அப்படியே ஆனால் சொல்லி பார்த்தாலும் அவள் மாற மாட்டா போலடி. இன்னமும் கோவமா இருக்கேன். அப்படி என்னத்தை தான் அந்த அப்பத்தா பேசுச்சுன்னு தெரியல. இவ ஏதோ நடிக்கிறாக்கா, அது மட்டும் தெரியுது. அம்மா தம்பி யார் மாதிரி இருக்கான்? அச்சல் அவங்க அப்பங்கார மாதிரியே தாண்டி இருக்கியான். மூஞ்சி மொகர கலரு கண்ணங்கரைன்னு கரிச்சட்டி கலர் அவங்க அப்பன் கலரு தான். எனக்கா பார்த்தோன்னே சிரிப்பு தாங்க முடியல. என்னடா கௌதமும் மாவன் ஒன்ன மாதிரியே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் சிங்கக்குட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறான். சிரிப்பு அவளுக்கா. என் பிள்ளை கொஞ்சம் கலர் வந்திருக்க கூடாதா? இந்த அப்பன் கலர்லேயே இருக்கு அப்பன் மாதிரியே அப்படின்னு அவளுக்கு கோவம் வேற. பரவாயில்லக்கா, எங்கிட்ட நல்லபடியாக இருந்தா சரிதான். எங்கிட்ட குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, அது போதும். நானே பயந்துட்டே இருந்தேன், என்னடா முன்னாடியே பிறக்குதே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டே இருந்தேக்கா. எங்கிட்ட நல்லபடியாக பிறந்த ரைட்டு. ஆமாம் அருவி, நானும் அதை தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே அவளுக்கு புத்தி அந்த கடவுள் தாம்மா கொடுக்கணும். நம்ம என்ன செய்யறது? பிள்ளை பாரு தொட்டிலே கிடக்கானே, எழுப்பி விடு. சாப்பாடு இட்லி ஊட்டி விட்டியா? நான் ஊட்டி விடவா? பெரியமாட்ட தான் வாங்கிக்கும், இன்னைக்கு பிள்ளைக்கு ஊட்டியே விடல பாரு. அதை ஏnkா கேட்குறீங்க? எனக்கே கஷ்டமா போச்சு. ஐயோ அக்கா இல்லையே. அக்கா எப்படியாவது வச்சு விட்டு ஊட்டி விட்டுருவாங்க, நம்மளால முடியலேன்னு. ஃபோனை காமிச்சு, பாட்டை காமிச்சு, அங்கே காமிச்சு, குருவியை காமிச்சு, காக்காவை காமிச்சு, அதுக்கு ஊட்டி விடுறதுக்குள்ள நான் பட்ட பாடு சாமியோ. மல்லிகை இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது போல ஏண்டி. ஆனால் அது மட்டும் உண்மைக்கா. எங்கடி என் மாமி அவகானும் படுத்துருச்சு அதுக்குள்ளே போய். தெரியல தூங்கிருச்சா இல்லை பெரிய மருமகள்கிட்ட போனாலும் போயிருக்கும். பெரிய மருமக வந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும், போய் பார்த்துட்டு வருவோன்னு கண்டிப்பாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். அருவி கரெக்டாக சொன்னேன், பெரிய மருமக வீட்டுக்கு தான் போயிருக்குண்டி. ஆள் இந்நேரத்தில் காணும் அப்படின்னா அது தூங்க எப்படியும் 10 ஆகும். இந்நேரத்தில் காணும் அப்படின்னா பெரிய மருமக வீட்டுக்குத்தேன்.
இருக்கட்டும் இருக்கட்டும், மருமகளும் மாமியாவும் யாரை வருவருன்னு வறுத்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியலக்கா. யாரு யாரு பிள்ளை அடிச்சிட்டு தங்க பிள்ளை யார் அடிச்சது? யார் யார் யாரு? இங்க பாருங்க இங்க பாருங்க. ரோ 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 ரோ. என்ன செய்யுதுன்னு தெரியலையே, இப்படி அலறானே. பாலும் குடிக்க மாட்டேங்கான். என்னவா இருக்கும் ஏனா இருக்கும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த கௌதம் எப்பவுமே போனா வாரான பாரு, சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போய் 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வராம இருக்கான். குழந்தை வேற ஏன் அழுகுதுன்னு தெரியல. நர்ஸை கூப்பிட்டா கூட பரவாயில்ல, நம்ம ரூம்ல இருந்து கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. இப்ப குழந்தைக்கு என்ன செய்யறது தெரியல. சிஸ்டர் 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 வாங்கல, கொஞ்சம் குழந்தை அலறான். சரிடா தங்க சரிடா தங்க. யாருடி தங்க பிள்ளை அடிச்சது அடிச்சது? இங்க பாருங்க இங்க பாருங்க. டேய் கௌதம், எங்கடா போய் தொலைஞ்சா? என்னோட மொபைல வேற நான் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன், கையில போனும் இல்லையே. ஏய் என்ன 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 குழந்தை அலறான்? மூஞ்சிய பாரு, 10 நிமிஷம் ஆச்சு போய் இப்பதான் வர. போன உடனே ஹோட்டல்ல எல்லாம் ரெடி பண்ணி வைக்கல, நான் 6:30 தான் ஆகுது. போனேன், லேட் ஆகும்னாங்க. 10 நிமிஷம் கழிச்சு தான் 7 மணி ஆகும்னாங்க. நின்று தானே வாங்கிட்டு வர முடியும். என்ன சவுண்டு விட்டா? பிள்ளைய பாத்துக்கிறேன்னு தானே நீ சொன்ன, இப்ப ஏன் அழுகுற? ஏன்டா அப்படி பேசுற? அலறான்டா, கொஞ்சம் நர்ஸ கூப்பிடுறா, என்னன்னு கேப்போம். குழந்தைனா அழுகுந்தானா? நான் போகும்போது ஒருத்தவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க நர்ஸு, குழந்தைனா நைனேன்னு அழுகுந்தாங்க, பசிக்கும் போல பாலை கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு வை போய் நமக்கும் நல்லா திட்டு விழுவோம். தேவையா? பசிக்குமோ என்னமோ, குழந்தைய தெரியாத என்ன பையன் அழுகு, ஏன் அதுக்கு அழுகுன்னு தூங்க வை. இல்லைன்னா ஏன் கௌதம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா? பின்ன எப்படி பேச சொல்ற? பிள்ளை அலறாம தெரியலன்னு தானே கேக்குறேன். அண்ணா, ரூம்ல லேடிஸ் மட்டும் தான் இருக்கணும், ஜென்ஸ்க்கு அலோட் கிடையாதுண்ணா, நீங்க வெளியில போய்க்கலாம். சிஸ்டர் என்ன சொல்றீங்க? வேற ஆள் யாரும் இல்லையே பாத்துக்க, நான் மட்டும்தான் இருக்கேன், நான் தான் பாத்துக்கணும், நான் இருக்கிறேனே. இல்ல, ஜென்ஸுக்கு அலோடே கிடையாது. தயவு செஞ்சு வெளியில போங்க, டாக்டர் வந்தாங்கன்னா என்னதான் திட்டுவாங்க, வெளியில போங்க சொல்லிட்டேன். அன்பு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என் கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? போகலன்னா திட்டுவாங்களே. நான் ஒண்ணும் பண்ண முடியாது, போறதுனா போ, அப்புறம் நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரிம்மா சரிம்மா, அல்லாதடா அல்லாதடா. சரி, சாப்பாடுங்க நான் வைக்கிறேன், சாப்பிட்டுக்கோ. நான் வெளியில இருக்கேன், ஏதாவது எமர்ஜென்சினா கூப்பிடு.